ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீக்லி வந்து 2 தடவை இந்த ரெசிபி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளைச்சோளத்தில் செஞ்ச ரவை தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வெள்ளைச்சோளத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைச்சோளத்தை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து வெள்ளைச்சோளத்தை எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அலசிட்டு இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து 3/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த கப்பால் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம 1 ஹவர் வந்து ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சுட்டு செய்யும்போது நம்மளுக்கு வந்து ரவை வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. நான் இது கூட கொஞ்சம் வந்து காய்கறிகள் சேர்க்குறேங்க. 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கேரட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 4 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் இறங்கிருச்சு. உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும், நம்ம வந்து தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த சோள ரவையை இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மிளகு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா இந்த சமயத்தில் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். இந்த பதம் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.